அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்கள் சொல்லப்போகிற விஷயம் என்ன, கிழக்கின் உதயம், நகிநீர நவோதயம். மீண்டும் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்போகிற விஷயம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிழக்கின் உதயம் மூலம், நகிநீர நவோதயம் மூலம் பாடசாலைகள் பாரிய அபிவிருத்தி அடைந்தது. கல்வி ரீதியாக ராஜபக்சவங்கள் கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம் உட்பட பல ஒரு பாரிய அபிவிருத்தி செய்தது. கல்வி ரீதியாக வடக்கின் வசந்தம், கிழக்கின் உதயம் மூலம் பல அபிவிருத்தி. அதில் இன்றைக்கு நான் உங்களுக்கு மையமாக சொல்கிற விஷயம் என்ன, மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்வி ரீதியாக அபிவிருத்தி அடைந்த பாடசாலைகள். முதலாவது பாடசாலை தான் சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலை. சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலையானது எங்களுடைய கிழக்கின் உதயம் மூலம், நகிர நவோதயம் மூலம் உருவான ஒரு பாரிய கட்டிட நிர்மாணங்கள் உருவாகி பாரிய வளர்ச்சி அடைந்த தேசிய பாடசாலை தான் சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலை. அதே அடிப்படையில் உருவான பாடசாலை தான் வின்சென்ட் தேசிய பாடசாலை. வின்சென்ட் தேசிய பாடசாலையும் கிழக்கின் உதயம் மூலம், நகிநீர நவோதயம் மூலம் உருவான புதிதான கட்டிடங்கள் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு எங்களுடைய மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு பாடசாலை தான் வின்சென்ட் தேசிய பாடசாலை. புனித மைக்கேல் கல்லூரிக்கும் கிழக்கின் உதயம் மூலம் அபிவிருத்தி வழங்கப்பட்டது. அது போலதான் சென்ட்ரல் காலேஜ் மத்திய கல்லூரி கிழக்கு உதயம் மூலம் பாரிய அபிவிருத்தி வழங்கப்பட்டது. அதுபோல இந்து கல்லூரி, மட்டக்களப்பு இந்து கல்லூரிக்கும் கிழக்கின் உதயம் மூலம் ஒரு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. மையமாக திகழ்றது பொது நூலகம். மட்டக்களப்பில் மையமாத்துல பொது நூலகம் கௌரவ மஹிந்த ராஜபக்ச, கௌரவ பசில் ராஜபக்ச அவங்க என்ன கருவில் தமிழ் மக்களுக்காக, கிழக்கு வாழ் மக்களுக்காக உருவான ஒரு பாரிய ஒரு நூலகம் நிர்மாணிக்கப்பட்டு கட்டப்பட்டு இன்னும் அது முடிவுறவில்லை. ஆகவே பாரிய நூலகம் அது எதிர்காலத்தில் நிச்சயம் அது. ஆகவே அந்த பொது நூலகம் கிழக்கு வாழ் மக்களுக்காக கௌரவ மஹிந்த ராஜபக்ச, கௌரவ பசில் ராஜபக்ச அவங்க ஆட்சிபுரம் இருக்குள்ள தமிழ் மக்களுக்காக கொண்டு வந்த அந்த பொது நூலகம் இன்னும் முடிவுறவில்லை. நிச்சயமாக ராஜபக்ச ஆட்சி பீடம் வரும்போது தமிழ் மக்களுக்காக, இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்காக, கிழக்கு வாழ் மட்டும் இல்லாமல் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்காக பாரிய ஒரு நூலகம் அது மட்டக்களப்பில் அமைந்துள்ளது. நிச்சயமாக புறமுனைக்கப்பட்டு தமிழ் மக்களுக்காக வழங்கப்படும். அத்துடன் காத்தாங்குடியில் உள்ள பொது நூலகத்துக்கும் கிழக்கின் உதயம் மூலம் புதிதாக கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்டு எமது காத்தாங்குடி மக்களுக்காக வழங்கப்பட்டது. ஆகவே ராஜபக்சவங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தமிழ் மக்களுக்காக கல்வி ரீதியான பல எதிர்காலத்தை மையமாக கொண்டு, எங்களுடைய தமிழ் சமுதாயத்தின் எதிர்காலத்தை மையமாக கொண்டு, தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை மையமாக கொண்டு கல்வி ரீதியாக பல அபிவிருத்தியை செய்த ராஜபக்சவர்கள். ஆகவே இந்த உண்மையான சில விடயங்கள் தமிழ் மக்களுக்கு அடைய வேண்டும். ஆகவே இந்த காணொலியை நிச்சயமாக உங்களுக்கு தருகிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும். ராஜபக்ச ஆட்சியில்தான் தமிழ் மக்களுக்கான வாழ்வாதாரம், கல்வி, விவசாயம், போக்குவரத்து, உட்கட்டமைப்புன்னு பலதும் நாங்கள் அபிவிருத்தி அடைந்து ராஜபக்ச இந்த ஆட்சி காலத்திலே. ஆகவே தமிழ் மக்களுக்கு இது உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவது எனது நோக்கம். ஆகவே நிச்சயமாக இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஆகவே எதிர்வரும் காலத்தில் நாங்கள் ஒன்றிணைந்து பயணிப்போம். சொன்ன காணொலி மட்டக்களப்பு மையப்படுத்தி, அதுபோல் கிழக்கு மாநிலத்தில் பல வேலை திட்டம் இருக்குது. ஆகவே அடுத்த வரும் காணொலியில் நிச்சயமாக நாங்கள் அம்பாறை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களை நிச்சயமாக நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். அதுபோன்று வடக்கின் வசந்தமும் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு வழங்கிய பாரிய ஒரு வேலை திட்டம், அதுவும் உங்களுக்கு வழங்க நான் தயாராக இருக்கேன். காத்திருங்கள், காணொலி அனைத்தையும் பாருங்கள். தமிழ் மக்களை நேசிக்கும் ஒரு ஆட்சி என்றால் ராஜபக்ச அவர்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகவே இந்த காணொலியை உங்களுக்கு நான் வழங்குகிறேன். ஆகவே இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.